சே, இந்த மாப்பிள்ளை பையன் நல்லாவே இல்லையே. இவனை போய் அவன் மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்திருக்கான், எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்லியாவே. எனக்குலாம் அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அதுவும் இவன் பார்த்த மாப்பிள்ளைங்கிறதுனால சுத்தமாக பிடிக்கல. பாவம் அஞ்சலி, இவன் பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன மாதிரி கஷ்டப்பட போகிறாளோ. இதை நான் போய் சொன்னால் ஒருத்தர் கூட இனி மதிக்கவே மாட்டாவேன். இவளுக்கு பொறாம பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாவேன். அதுலேயும் அந்த குஷ்பக்கா ஒன்றுக்கு ரெண்டாக திருச்சி பேசிடுவாவேன். அக்காவும் மாமாவும் இதை பற்றி யார்ட்டையும் பேசாதேன்னு வேற சொல்லிட்டாவேன். இப்போ நான் என்ன செய்ய முடியும்? அஞ்சலிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவள் தனியாக பேச போறேன்ட்டு போயிட்டா. அவட்டையும் தனியாக பேச முடியல. இப்போ என்ன செய்ய? இந்த கல்யாணம் இந்த பையன் கூட நடந்தால் சரியே வராது. பையன் பையன் மாதிரியா இருக்கான், ஆள் மாதிரி இருக்கான். அஞ்சலி எவ்வளோ அழகா இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. அந்த சூர்யா நல்லவேன்னு சொல்லியான். ஆனால் அவன் உண்மையிலே நல்லவனா கெட்டவனேன்னு யாருக்கு தெரியும்? இந்த கல்யாணம் நடக்காமல் எப்படியாவது நின்றணும். அஞ்சலிக்கு அவனை பிடிக்கவே கூடாது. என்னது இது? அஞ்சலி பேச போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் பேசிட்டு வரலையே. வாசி வேற எடுத்து கொண்டாடுது. எப்போ பிரியாணி வைப்பாவே வயிறு நிறைய சாப்பிடலான்னு நானே முடிச்சிட்டு இருக்கேன். ஏ டோப்பாமண்டே, இந்த கதை இப்போதைக்கு முடிய மாதிரி இல்லை, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம் வரியா? சரி, அப்படி என்ன பசி உனக்கு? சோத்த கண்ணிலே கண்டது இல்லையோ? உன்னையால எனக்கு சேர்த்து தான் ஏச்சி வந்துட்டு இருக்கு. என்னையால நீ போய் ஏச்சி வாங்கினா? அத்தை ஏசினாவே. நீ வந்துட்டு வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போய் தூங்கிட்டு கிடந்தியா? இங்க வந்து நின்று ஒரு வேலை பார்க்கலன்னு சொல்லி என்னை பிடிச்சி ஏசியாவே. நீ செய்ய தப்புக்கெல்லாம் நான் தான் ஏச்சி வாங்க வேண்டியிருக்கு. இப்போ என்னடானா சோறுங்க வேண்டி என்னவே கூப்பிடியா? நீ தப்பிச்சிருவா. நீ என்னால இப்படிதான் உன் கூட சேர்ந்து நானே ஏச்சி வாங்கணுமோ? டோப்பாமண்டை ஒத்தையில போய் சாப்பிடக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் கம்பெனிக்கு ஒன்று கூப்பிட்டேன். சிக்கன் பிரியாணி வாசனை வேற மூக்க தொலைச்சிட்டு இருக்கு. சரி வரலையா போ, அப்போ நான் போய் சாப்பிட போறேன். போனான்னு வச்சுக்கே அந்த குஷ்பக்காவை கூப்பிட்டு சொல்லிவிடுவேன். எதுக்கு டோப்பாமண்டை அவியலை கூப்பிட்டு சொல்லுவா? வேற வீட்டுக்கு வந்திருக்க அந்த மாப்பிள்ளை தம்பியான ஒரு வாய் சோறு திங்கல. முதல்ல நீ போய் திங்கணுங்க நெட்ட குரங்கு. அவர் சாப்பிட்ட பிறகு தான் எல்லாரும் சாப்பிடணும். ஏன் அவருக்கு மட்டும் தான் ருசி பார்க்க நாக்கு இருக்கோ? அவர் நம்ம வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை கெஸ்ட். அவர் சாப்பிட்ட பிறகு தான் எல்லாரும் சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பசிக்குதே. பசிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வயிற்ற கட்டிட்டு நில்லு. சரி அப்போ வயிற்ற கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கியா? சரி, உன்னையெல்லாம் பெத்தாவளா இல்லை செஞ்சாவளான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் முதல்ல தின்றானும்பா. வந்திருக்க சாப்பிட்ட பிறகு தான் எல்லாரும் சாப்பிடணும். அமைதியா இரு. ஷோ, இந்த டோப்பாமண்டை நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கிட மாட்டீங்களே. எனக்கு வேற குடல் வாய் வரைக்கும் வந்துட்டு போகுது. இதுக்கு மேலே இதுலயே நின்று பொறுமையா நிற்க முடியாது நம்மளால. மெதுவா எஸ்கேப் ஆகி 2 வாய் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துருவோம். எப்ப பாரு சோறுன்னு இந்த சில்பா மாதிரியே ஆரம்பிச்சிட்டா. அவன் அந்த வீட்டை விட்டு போனது அவ தொழில எடுத்துட்டான்னு நினைக்கேன். ஒத்த வேலைக்கு பிரயோஜனம் இல்லை, அத்தை சொன்ன மாதிரி. என்னது இது? ஆளை காணோம். பேதி இருப்ப எந்த அளவுக்கு போனா பிரியாணி திங்க போயிட்டாலோ? ஏய் சரோஜினி, எதை நெட்டிச்சீங்க? தெரியலக்கா, நான் எதையும் கவனிக்கல. நீ என்னத்தை தான் நினைச்சிட்டு முடிச்சிட்டு இருக்கா? என்ன பிரச்சனை உனக்கு? நான் எதையும் நினைக்கலக்கா, சும்மா தான் இருக்கேன். சும்மா நின்னமே தெரியல. ஏன் கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் நின்னே? பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கா? இல்லக்கா, என்கிட்ட யாரும் பேசல. பொண்ணு மாப்பிள்ளைங்க இல்லல்ல, அதான் அமைதியா நின்றுட்டு இருக்கேன்க்கா. சரி இதுல நில்லு, கொஞ்சம் சிரிச்சிட்டு நில்லு. இந்த வாரேன். நீ எங்கக்கா போறா? வந்து சொல்லி இரு. ஹாய்ங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு தேங்க்ஸ்லா? அது வந்து நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீல்ல, அதுக்கு தான். பார்த்த உடனே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். பேசி பழகி பார்த்தாதான் ஒருத்தரை ஒழுங்கா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். என்னங்க கொஸ்டின் கேட்கணும்? என் பேரு ஸ்ரீனிவாசன். நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். 50,000 ரூபாய் சம்பளம். நீங்க கட்டியிருக்க சேலையோட வந்தா போதும். கால் முழுக்க வச்சு நான் கஞ்சி ஊத்துறேன். கஞ்சி மட்டும் குடிச்சு எப்படி லைஃப் ஃபுல்லா வாழ முடியும்? சரிங்க, சாப்பாடு டிஃபன் எல்லாம் தான். இங்க பாருங்க, நீங்க சாப்பாடு போடுறீங்கிறதுக்காகல உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்த்துதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அவ்வளவுதானே, கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாம 2 பேரும் வெளிய நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு மழை பெய்யுது. நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? குடுகுடுன்னு ஓடி போய் மரத்தடியில நின்னுப்பேன். என்ன? சரி உங்களையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போய் மரத்தடியில நின்னுப்பேன். இல்லையா ஏதாவது கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களா, அங்க ஓடி போய் நின்னுக்கிடுவோம். மழை நின்னதுக்கு அப்புறம் தான் வெளியே வரணும். மழையில நனைஞ்ச காய்ச்சல் வந்துருங்க. அதனால தான் நான் தானே உங்களை பாத்துக்கிட்டானோ. செகண்ட் கொஸ்டின், ஒரு 10 பேரு என்னைய கிண்டல் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. என்னது 10 பேர் கிண்டல் பண்ணியாவளா? சும்மா ஒரு பேச்சுக்கு. நம்ம வெளிய போயிருக்கும் போது ஒரு 10 பேரு என்னைய கிண்டல் பண்றாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா உங்களை கடகடன்னு கூட்டிட்டு ஓடி வந்துருவேன். ஓடி வந்துருவீங்களா? உங்களை எதுவும் செய்ய மாட்டீங்களா? அவங்கள தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு போலீஸ் அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. நாம ஜாலியா இருக்கலாம். Oh my god! என்னங்க, இந்த பதில உங்களை அசர வைக்கிற மாதிரி இருந்துச்சா?
இந்த ரெண்டு क्वेश्चनக்குமே நான் நினைச்ச மாதிரியான ஆன்சரை நீங்க கொடுக்கவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? உங்க ஆன்சர் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. நான் நினைச்சது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணுமா இருக்கு. இதுதான் லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन. அப்படியா? ஆமா, இதுக்கு நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்கனா உங்களை நான் செலக்ட் பண்ணிடுவேன். இல்லனா ரிஜெக்ட் தான். சரிங்க, கேளுங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணி. ஓகே, மேரேஜ்க்கு அப்புறம் நான் வேலைக்கு போலாமா? தாராளமா போலாம், எந்த தப்பும் இல்ல. நீங்க வேலைக்கு போனா நான் கூட வீட்டை பார்த்துப்பேன். அப்படியா? வாவ். ஆஃப்டர் மேரேஜ் நான் சினிமால நடிக்க போலாமா? அது ஹீரோயினா? ஹீரோயினாவா? அதெல்லாம் வேண்டாம். வை? ஹீரோயினாலாம் நடிக்க கூடாது. வேற ஏதாவது வேலைக்கு வேணா போலாம். இந்த டீச்சர் வேலை, பேங்க் வேலை, அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு நான் வீட்டில் உட்காந்து சமைச்சு தருவேன். ஹீரோயின் வேலைலாம் வேண்டாம். ஓஹோ, அப்படியா? ஓகே. என்னங்க, நான் செலக்டடா? அட, எங்க மம்மி வந்து சொல்வாங்க. சரிங்க. நீங்க இப்ப போலாம். தேங்க்ஸுங்க. ஒரு क्वेश्चनக்கு கூட நான் நினைச்ச மாதிரி இவன் ஆன்சர் பண்ணல. இவன் ரிஜெக்டட். செல்லம்மா, என்ன மைனி? என்ன கேள்வியா இருந்தா என்ன இங்க வச்சு கேட்க வேண்டியதானே? எதுக்கு அஞ்சலி தனியா பேசணும்னா? மைனி, தனியா பேசுறதெல்லாம் இப்ப சகஜம் தானே. கல்யாணம் பண்ணிக்கிற போறாவ, இதுல என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்ல செல்லம்மா. சும்மா யதார்த்தமா பேசணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அஞ்சலி ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்றா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு சொன்னேன். மைனி, என் தங்கச்சி அறிவான பிள்ளை மைனி. அதான் அவளுக்கு வரப்போற புருஷனோ அவ அளவுக்கு அறிவா இருக்கானான்னு செக் பண்ணியா? ஓஹோ, சும்மா பொது அறிவு கேள்விதான் ஏதாவது கேப்பா. சரி செல்லம்மா. அந்த சரோஜினிய பாரா, முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்ல. அப்படியே உம்முன்னு நிக்கா பாரு. பார்த்தேன், ஒரு நேரமும் முகத்துல சிரிப்பே இல்ல மைனி. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல, ஏதோ பறி கொடுத்த மாதிரி வந்து நிக்கா. அஞ்சலிக்கு கல்யாணம் ஆக போதேங்கிற வயிற்றுச்சல் செல்லுமா. நீ வேணா பாரா, இந்த கல்யாணத்தை எப்படி கெடுக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாவா. ஆமா மைனி, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது மைனி, அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுறது அவளுக்கு பிடிக்கல. ஆமா செல்லுமா, கல்யாணத்துக்கு நிறைய உங்க அம்மா செய்வாவல்ல. எப்படியும் ஒரு 50 பவுன் நகை போடுவாவ, சீர்வரிசை எல்லாம் வாங்கி தருவாவ. கல்யாணத்துக்கும் எப்படியும் ஒரு 10-15 லட்சம் செலவாகும். ஆமா மைனி, ஆகும். அது மட்டும் இல்ல, 2 பேரையும் தனி வீடு பார்த்து வைக்கிறேன்னு வேற உங்க அம்மா சொல்லியிருக்காவ பத்தியா. அதான் இவளுக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்குன்னு நினைக்கேன். இவ தனியா ஒரு வீட்டுல போய் இருந்துக்கிடணும். ஆனா இந்த வீட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதான் நடந்துடக்கூடாது அவளை பொறுத்த வரைக்கும். ஆமா மைனி, அவ அப்படிதான் நினைக்கேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அஞ்சலி கல்யாணம் நடக்கலன்னா அவளோட நகை இந்த பணம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல. அதான் ஏதோ திட்டம் போடியான்னு நினைக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது கெடுத்துருவா செல்லுமா. நடக்க விட மாட்டான்னு எனக்கு என்னவோ தோணுது. நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். ஆமா மைனி, என் தங்கச்சி வர இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு விளையாட்டுத்தனமா சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்பதான் முறையா இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வச்சிருந்தோம் மைனி. சரி சொல்லுமா. ஆனா என் தங்கச்சி அழகுக்கு பார்க்கும்போது அந்த பையன் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கா. என்ன செல்லம்மா, சுமாரா இருந்தா என்ன, நல்ல குணம்னு சொல்லியாவ. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆமா மைனி, குணம் தான் முக்கியம். என் புருஷனை பாருங்க, ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாரு. சரியான குடிகாரன். குடிச்சு இருக்கதெல்லாம் அழிச்சிட்டாரு. ஆமா செல்லம்மா, இந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா. மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கானா, நல்லா படிச்சிருக்கானா, ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தானா. இப்ப கல்யாணத்துக்கு வரவே இங்கே வந்து செட்டில் ஆயிரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு பையன் அஞ்சலி கிடைக்க அஞ்சலி கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கா. ஆமா மைனி, 2 பேரும் தனியா பேசிட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவுனா போதும், நல்லபடியா அந்த கல்யாணம் நடந்துரும். அந்த பையனும் என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிடுவான். ஆமா செல்லம்மா, கொழுந்தே ஒரு நல்ல பையனை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நான் கூட யாரும் இல்ல அந்த பையனுக்கு சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இப்பதான் தோணுது செல்லம்மா, இதை விட ஒரு நல்ல இடம் அஞ்சலிக்கு அமையாது. ஆமா மைனி, அவள் விளையாட்டுத்தனமா இருக்கா பத்தியலா. இந்த பையனுக்கு கட்டி வைக்கிறது தான் நல்லது. பார்த்த உடனே என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஆமா செல்லம்மா, மனசுல எதுவுமே வச்சுக்கிடாம பேசுறான் அந்த பையன். அப்படியே நம்ம குழந்தை மாதிரியே இருக்கான். ஆமா மைனி, ஆனா என்ன கொஞ்சம் கலரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் தங்கச்சி நல்ல கலர் பத்தியலா. கலர்ல என்ன இருக்கு செல்லம்மா, நல்ல பையனா இருக்கிறது தான் முக்கியம். ஆமா மைனி. எக்கா என்ன குஷ்பு? ஏக்கா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல? பிடிச்சிருக்கு குஷ்பு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏக்கா, எனக்கும் பிடிச்சிருக்கு. அவரே அஞ்சலி பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அதுல அவரை பிடிச்சிக்கிட்டு. ஆமா, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அஞ்சலி மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா போதும்,
கல்யாணம் முடிஞ்சிடும். அஞ்சலிக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவ என்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. இப்போ பேசிட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போற, பாத்துட்டே இருங்க. அப்படியா? ஆமா, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே நான் தான். கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கோ நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னா சரி பண்ணிக்கிடியேன்னு சொல்லியிருக்கா. சூப்பர் யாமினி. என் தம்பி மாப்பிள்ள பாத்திருக்கா, நீ பொண்ணை சம்மதிக்க வச்சிருக்கா. பெரிய விஷயம் தான். யாமினி குடும்ப பொறுப்போட நடந்துக்கிறியா? ஒரு சிலரம் தான் இருக்காவளே, என்னமோ விருந்துக்கு வந்த மாதிரி வந்துட்டு போறாவ. குஷ்பு நீ யார சொல்லியா? அந்த சரோஜினியை தான்க்கா சொல்லியே. அவ்வளவுதானே இந்த வீட்டு மருமவ. எப்படி வந்து நிக்கான்னு பாரு. என்னமோ யாருக்கோ வந்த விருந்து எனக்கு வந்திருக்குன்னு வந்து நிக்க. இவளெல்லாம் இங்க யார அழைச்சது? சும்மா வந்து நின்னு வேடிக்கை பார்த்துட்டு சுவாத்தை தின்னுட்டு போறதுக்கு வந்திருக்காக்கா. குஷ்பு நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ இப்படி பேசியது அத்தை காதல விழுந்தா என்ன நினைப்பாவ? என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம்க்கா. நான் உண்மையை தான் சொல்லி அவளை பாரு. மூஞ்சில ஒரு சிரிப்பு இல்ல. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்த மாதிரியா நிக்கிறா? எப்படி இந்த ஃபங்க்ஷனை கெடுத்து விடலாங்கிற மாதிரியே நினைச்சிட்டு நிக்கிறா. குஷ்பு உனக்கு அடுத்தவி மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியுமோ? அவ ஏதாவது யோசிச்சுட்டு ஏதாவது சிந்திச்சிட்டு இருப்பா. அதெல்லாம் போய் நம்ம கேட்க முடியுமா, சொல்ல முடியுமா? நீ கொஞ்சம் அமைதியா இரு குஷ்பு. இப்பதான் வந்திருக்கா, நீ சண்டை இழுத்து விட்டுறாத. அப்போ என்னை பார்த்தா உனக்கும் சண்டை இழுக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல குஷ்பு, ஏற்கனவே வந்து பிரச்சனைக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டு இருக்காவல்ல. அப்படி இருக்கும்போது வந்த உடனே திரும்ப நீ அந்த மாதிரி பேசிட்டு சண்டை தானே வரும். அதுக்கு தான் சொல்லி கொஞ்சம் அமைதியா இரு குஷ்பு. ஏக்கா அவகிட்ட பேசினதான் தப்பு, வாங்கிட்ட பேசினாலும் தப்பா? இப்போ யார் காதல வேணாலும் உலகம் குஷ்பு, நம்ம மட்டும் இல்ல. சரிக்கா, நான் வாய முடிட்டு அமைதியா இருந்துக்கிடி. யார்கிட்டயும் எதுவுமே பேசல. போதுமா? இப்ப சந்தோஷமா? சொன்ன புரிஞ்சுக்க குஷ்பு. உன் நல்லதுக்கு தான் சொல்லி அடுத்த வீட்டு கெட்ட பேர் வாங்காத. சரிக்கா, நான் வாயே திறக்கல. அம்மா என்னாச்சுமா? அக்கா என்ன சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் அங்க வந்தே சொல்ல வேண்டியதானம்மா. எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? ஐயா சூர்யா, அது ஒண்ணும் இல்லப்பா. நம்ம அஞ்சலி மாப்பிள்ளைட்ட பேசிட்டு வந்தால, அவட்ட போய் என்னம்மா பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவ பேசி பார்த்தவரை எனக்கு சுத்தமா அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாப்பா. என்னம்மா சொல்றீங்க? அக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? இங்கப்பா அங்க வச்சுதானே தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப ஏன் பிடிக்கலன்னு சொல்றா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஐயா அது வந்து எல்லாரும் முன்னாடி கேட்ட உடனே அவ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கப்பா. பேசி பார்த்த பிறகு அவளுக்கு பிடிக்கலையா அந்த பையனை. அதனால அவ எனக்கு இந்த பையனை வேண்டாம், கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா. ஏம்மா வேணா நான் வேணா தங்கச்சி கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? கல்யாணத்துக்கு அவளை நான் சம்மதிக்க வைக்க. வேண்டாப்பா, நானே பேசி பார்த்துட்டு அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டா. திரும்ப திரும்ப அவளை கட்டாயப்படுத்தியது சரி வராது பாத்துக்க. ஏற்கனவே அவ இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்பதான் சம்மதிச்சிருக்கா. அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைப்போம்ப்பா. இந்த பையன் அவளுக்கு பிடிக்கலங்க, அதனால வேண்டாம். இப்பதான் அவ கல்யாணத்துக்கு மனசார சம்மதிச்சிருக்கா. இப்பவே இந்த பையனை நீ கட்டிக்கன்னு சொன்னா அவ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவாப்பா. ஐயா சூரிய, அந்த பையனை நீ வருத்தப்படண்டா. வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நாங்களே கட்டி வைக்கன்னு சொல்லு. சாப்பிட்டுட்டு போச்சொல்லியா வெறுவயத்தோட போவண்டா. எப்படிமா அவன் சாப்பிடுவான்? இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவனை வர வேண்டானே நான் சொல்லியிருக்கலாம். நீங்க சொன்னீங்களே இந்தாமா வர வச்சேன். இப்போ எல்லாரும் முன்னாடியும் அவனுக்கு அவமானமா போச்சு. அவன் எவ்வளவு வருத்தப்பட்டு போவான் தெரியுமா? இப்போ அப்படிலாம் நினைக்காதப்பா. எல்லாருக்கும் பார்க்க பொண்ணு மாப்பிள்ள அமைஞ்சிராதுப்பா. அந்த பையனுக்கு நீ எங்க கொடுத்து வச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். நம்ம அஞ்சலிக்கு அதே மாதிரி எங்க இருக்கோ அதுதான்ப்பா வரும். இல்லம்மா, இப்போ அவனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதெல்லாம் ஒரு அசிங்கமாப்பா? ஒரு பையன் இருந்தா 1000 பொண்ணுகளை பார்க்கறதுதான். எல்லாம் அமைஞ்சிராது. நீ அவன்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய்யா, சாப்பிட வச்சு கூட்டிட்டு போ. இல்லம்மா, அவன் சாப்பிட மாட்டான். அவனை இங்க கூட்டிட்டு வந்ததே நான் பண்ண பெரிய தப்பு. நீங்க முதல்ல சொன்ன மாதிரியே அவனை வர வேண்டானே நான் சொல்லியிருக்கலாம். நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். நான் முதல்ல என்ன சொன்னேன்? அஞ்சலிக்கு பிடிச்சாதான் கட்டி கொடுக்க முடியும்னு சொன்னேன்லப்பா. வந்ததுக்கு பிறகு பேசி பார்த்த பிறகு அவளுக்கு பிடிக்கல. நான் என்ன செய்ய முடியும்? இதுல நீ என்ன செய்ய முடியும் சொல்லு. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன அவன் தான் ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு அங்க ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்ல. அதாம்மா எனக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி அவன் என் கூட பேசுவானோ பேச மாட்டானோன்னு கூட தெரியல. சரிம்மா விடுங்க, நான் போய் அவன்கிட்ட சொல்லிடுறேன். தம்பி வருத்தப்படாதப்பா, நான் அந்த பையன்கிட்ட பேசியே. இல்லண்ணா வேண்டாம், நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் தானே அவனை கூட்டிட்டு வந்தேன். நானே அவன்கிட்ட பக்குவமா சொல்லி அனுப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு போ சொல்லுப்பா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி யாரும் வெறு வயிறா போறது நாங்க விரும்பல. பொண்ணு கட்டி தந்தாதான் அவன் நம்ம வீட்டுல சாப்பிடுவானா? உன் ஃப்ரெண்டுங்க இங்க வந்து போய் இருக்கட்டும், தப்பு இல்ல, சாப்பிடலாம். பிரியாணி எல்லாம் தயாரா இருக்கு, சாப்பிட்டுட்டு போட்டோம். இல்லண்ணா வேண்டாம், அவன் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவான்.
அவனை வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வேணா நீங்க சொன்னதுக்காக அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கறேன். ஐயா சூர்யா, அந்த பையனை வருத்தப்படான்னு சொல்லுப்பா. நம்மளே அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போம். இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். இதுக்கு மேல அவனே பொண்ணு பார்த்துக்கிடுவான். நம்ம எதுவும் அவனுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. விடுங்கம்மா, நீங்க எதுவும் நினைக்காதுங்க. நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். மா, அஞ்சலி முதல்ல சொல்லியிருக்கணும் பிடிக்கலன்னு. அது என்ன பேசிட்டு பிடிக்கலன்னு சொல்றது? ஐயா லட்சுமணா, பியாசி பார்த்த பிறதானே அவளுக்கு தெரியுது இந்த பையன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான்னு நினைச்சிருப்பாளா இருக்கும். இதுல போய் நம்ம பிடிவாதம் பண்ண முடியுமாப்பா? நாளைக்கு அவளுக்கு பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் தான் பண்ணணும்னு வந்து நின்னா என்ன பண்ண முடியும்? அதனாலதான்ப்பா சொல்லிய வற்புறுத்த முடியாது. வேற ஒரு நல்ல பையனை தங்கச்சிக்கு பார்த்து கட்டி வைப்போம். சரிம்மா, வேற பையனை பார்ப்போம். ஆனா இந்த விஷயத்துல சூர்யாவுக்கு தான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். அந்த பையனை வர சொல்லாமலே இருந்திருக்கலாம். பாவம், அவனும் வருத்தப்பட்டுட்டே போவான். சரியா லட்சுமணா, நீ போய் அந்த பையன்கிட்ட சாப்பிட்டுட்டு போப்பான்னு சொல்லு. சரிங்கம்மா.